ஃபேமிலிஸ் இந்த பைபிள்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கொர்னேலியுவின் குடும்பம். இத்தாலிய பட்டாளத்துல 100க்கு அதிபதியா இருந்த ஒரு மனுஷன் பெயர் தான் கொர்னேலியு. இந்த மனுஷன் தன்னுடைய குடும்பத்தோட செசரியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பட்டணத்துல வாழ்ந்து கொண்டிருந்தார். இந்த மனுஷனும் அவருடைய குடும்பமும் தேவனுக்கு பயந்தவர்களாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தார்கள். ஒரு நாள் பகல் ஏறக்குறைய 9 மணி நேரத்தில் கொர்னேலியு ஜெபித்துக் கொண்டிருந்த போது ஒரு தேவதூதன் அவருக்கு முன்பாக பிரத்யட்சமாகிறார். உடனே கொர்னேலியு பயந்து, ஆண்டவரே என்ன என்று கேட்டான். உடனே அந்த தூதன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டி இருக்கிறது அப்படின்னு பதில் சொல்லிட்டு, இப்போ நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பு, அங்க அனுப்பி பேதுரு அப்படின்னு பெயர் கொண்ட சீமோனை அழைத்து வா, நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதூதன் மறைஞ்சிடறாரு. தேவதூதன் போனதுக்கு அப்புறமா கொர்னேலியு தன்னுடைய வீட்டு மனுஷர்ல 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவகரில் தேவ பக்தியுள்ள ஒருவனையும் அழைத்து எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு தெரியப்படுத்தி பேதுருவை அழைத்து வர்றதுக்காக அந்த பட்டணத்துக்கு அனுப்புறாரு. இப்போ இந்த மனுஷர் பேதுருவை அழைக்கிறதுக்காக பட்டணத்துக்கு சமீபித்து வரும்போது பேதுரு ஜெபித்து கொண்டிருந்தார். இப்போ பேதுருவுக்கு பசி எடுக்குது. சரி சாப்பிடலாம் அப்படின்னு பேதுருவுக்கான சாப்பாடெல்லாம் ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கு. ஆனா பேதுருவுக்கு இந்த நேரத்துல ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் ஒரு தரிசனம் பார்க்கிறார். அது மட்டும் இல்ல, பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி அப்படின்னு ஒரு சத்தமும் கேக்குது. உடனே பேதுரு, இது வெறும் தீட்டும் அசுத்தமுமான மிருகங்களா இருக்கே, நான் ஒரு போது இதை புசிக்க மாட்டேன்னு பதில் சொல்றாரு. தேவன் சுத்தமாக்கினதே நீ தீட்டாக எண்ணாதேன்னு மறு சத்தமும் பேதுருவுக்கு கேக்குது. இந்த தரிசனத்தையும் சத்தத்தையும் பற்றி பேதுரு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதே கொர்னேலியு அனுப்பிவிட்ட ஆட்கள் பேதுருவின் வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. உடனே தேவ சத்தம் பேதுருவுக்கு உண்டாயி, நீ சந்தேகப்படாமல் அந்த மனுஷரோட போ, உனக்கு பேச வேண்டியதை நான் அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. பேதுருவும் அந்த மனுஷரோடு கூட கொர்னேலியுவின் வீட்டுக்கு போறாரு. அங்க போன உடனே கொர்னேலியு பேதுருவின் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டு அவரை தன்னுடைய வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போனாரு. அநேகம் ஜாதியினர் அன்னைக்கு கொர்னேலியுவின் வீட்டுல கூடியிருந்தாங்க. பேதுருவும் அந்த வீட்டுக்குள்ள போன உடனே கொர்னேலியு தன்னுடைய தரிசனத்தை குறிச்சு பேதுருவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பேதுரு அங்க பேச ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு பேதுரு பேசி முடிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அங்க இருந்த எல்லாரும் அந்நிய பாஷைகள் பேசி பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுறாங்க. இந்த குடும்பம் நமக்கு கற்றுத்தரும் 2 முக்கிய பாடங்கள். ஜெபிக்கிற ஒரு குடும்பம் எங்க இருக்கோ அந்த குடும்பம் தேவனை தேடி எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்ல, தேவனே அவங்கள தேடி அவங்க வீட்டுக்குள்ள வருவார். 2, பேதுரு கண்ட தரிசனம், எந்த மனுஷனும் தீட்டுள்ளவன் அல்ல, எந்த ஜாதியானாலும் தேவனுக்கு முன்பாக அவர்கள் எல்லாரும் ஒன்றுதான். பரிசுத்த ஆவி நிரப்பும் போது யூதன் என்றோ கிரேக்கன் என்றோ பார்க்காம அங்கு கூடியிருந்த எல்லா ஜாதியினரையும் ஒன்று போல நிரப்பிற்று.